மேஷராசிக்கு குரு மாறுதல் நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பாம்பாட்டி சித்தர்னு ஒரு சித்தர், அவர் வந்து இந்த கேந்திரஸ்தானம்னு சொல்லுவார். கேந்திரஸ்தானம் அப்படின்னா என்ன, திரிகோணஸ்தானம்னா என்ன, 1 5 9 அப்படிங்கிறது திரிகோணம், கேந்திரம்னா 4ஆம் இடம். இது வந்து சிவஸ்தானம் விஷ்ணுஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்பொழுது அவர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கஷ்டங்கள் இருக்கும், முயற்சி பண்ணி ஜெயிப்பாங்க, படிப்புல நன்னா வரும், வேலை வாய்ப்பு நன்னா வரும், அதே சமயத்துல தொழில்ல நன்னா வர்றதுக்கு உண்டான முதலீடு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், திருமண காரியம் இருக்கிறவங்களுக்கு குரு பலன்கள் சாத்தியமா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரத்துக்காக பிரார்த்தனை பண்றவங்களுக்கு நல்லபடியா இருக்கும். கேஸ் பிரச்சனையில இருந்து இருக்கிறவங்களுக்கு அது சாதகமா முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு சாதகமான வாய்ப்பு, அதுக்கு பரீட்சைக்கு படிச்சு நல்லபடியா இருந்தாங்கன்னா நிச்சயமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு யோகங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லபடியா இருக்கும். சொத்துக்கள் ஏற்கனவே கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இவர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தந்தையுடைய ஆரோக்கியத்துல, தாயுடைய ஆரோக்கியத்துல, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இது மேஷராசி அன்பர்கள் பிள்ளையார் வழிபாட்டோட இந்த வருஷத்தை ஆரம்பிச்சால் 2026 மேஷராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குங்க.